அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரி. வடலண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட்க்கு உங்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றுடன் எனது ப்ரீவியூ எபிசோட் முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த சீசன் 23, 24 இந்த சீசனில் இது எனது கடைசி ப்ரீவியூ எபிசோட். அடுத்த எபிசோட் அடுத்த வருஷம், அதாவது அடுத்த சீசன்ல வந்து ஆகஸ்ட்ல தான் வரும். அப்பதான் நம்ம வந்து ப்ரீவியூ எபிசோட் ஆரம்பிக்கிறோம். ஸோ கண்டிப்பா வந்து பயங்கரமா வந்து ஆரம்பிப்போம்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய விஷயங்கள் பேசுறது இருக்கு. அதுக்கும் நிறைய கான்டென்ட் வந்து வடலண்டன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் பேசணும். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சீசன். கண்டிப்பா இந்த எவர்டன் கேம் முடிஞ்சு நம்ம வந்து ஒரு எவர்டனோட ரிவ்யூ பண்ணுவோம். அது வேற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பட் எனிஹவ் இதை பத்தி இதெல்லாம் பேசுவோம். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட எவர்டன் ப்ரீவியூ எண்ட் ஆஃப் த சீசன் கேம், அந்த கேமுக்கு வந்து ப்ரீவியூக்காக எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூன்னு சொல்லிட்டு நான் பாலாஜி ப்ரோ வந்திருக்காக, கஷப் வந்திருக்காக, ஆகாஷ் வாங்ஸ்டன் வந்திருக்காக, மற்றும் நம்ம மாதன் ப்ரோ வந்திருக்காக. ஸோ எல்லாரும் வணக்கம் சொல்லிருங்க மக்களுக்கு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் மக்கள். சூப்பர் மாதன் ப்ரோ, மக்களே, எப்படி இருக்கீங்க? கஷப். சரி, ஸோ இந்த வாரம் வந்து நடந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். எவர்டன் ரிவ்யூ மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த இபிஎல்ல. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வந்து இந்த மேட்ச் பற்றி நம்ம பேசாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டீம் பற்றி பேசுறதே வேஸ்ட்டு. ஏன்னா ஆர்சனல்ன்ற ஒரு டீம் வந்து அதான் சொல்லுவாங்க, மவுண்டனுக்கு மேலே போயிட்டே இருக்கு. ஈகிள் மாதிரி மேலே தான் பார்க்கணும், கீழே பார்க்கக்கூடாது. மேலே போயிட்டு இருக்கும்போது கீழே அப்பப்போ இந்த மாதிரி ஒரு டீம் வந்து நம்ம பார்த்தாகணும். அதை பற்றி நம்ம பேசுறது வேஸ்ட். பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் கோனா கிவ் a few minutes for them. என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பர்ஸ் vs மேன் சிட்டி, நம்ம நார்த் லண்டன் டாபி எதிரி. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்தோம். பட் பண்ணலை. வீணா அடிதான் வாங்கினாங்க. என்னை பற்றி வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு, அதாவது தன்னைத்தானே குத்திக்கிட்டு எதிரி வாழக்கூடாது, அதுக்காக நான் என்னையே என்னையே சாவடிச்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரே டீம் ஸ்பர்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் இல்லை, யூரோப்பா லீக் ஃபுட்பால் தான் இருக்கு. சொந்த மேனேஜரே கடுப்பாயிட்டாரு. இந்த மாதிரி மென்டாலிட்டியான ஒரு டீம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொந்த ஃபேன்ஸே மற்ற டீம் வந்து கோல் அடிக்கும் போது செலிப்ரேட் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம். சில பேர் என்ன கேட்கலாம் கமெண்ட்ஸ்ல, அதாவது ஹரி ப்ரோ, நீங்க இந்த மாதிரி நிலைமையில தான் என்ன பண்ணிருப்பீங்கன்னு. நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன். ஆர்சனல் சப்போர்ட் பண்ணி 22 வருஷத்துல ஸ்பர்ஸுக்கு வந்து நிலைமை எனக்கு வந்ததே இல்லை. ஏன்னா ஏன்னா அவங்க வந்து ஆர்சனலோட ஒரு நல்ல இடத்துல இருந்ததே நான் பார்த்ததே இல்லை. இப்ப நாங்க தோத்தா அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு இந்த நிலைமை வந்ததே என் வாழ்க்கையில வரவும் வராது. ஓகே, ஸோ அதை பத்தி யாராச்சும் பேச ஆசைப்படுறீங்களா? ப்ரோ, நான் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலா இந்த ஸ்பர்ஸ் கேமை நான் வந்து பார்க்கவே இல்லை. ஆனா நான் முழிச்சிட்டு இருந்தேன். அந்த 2 நைட் வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். நானு தூக்கமே வரல எனக்கு. சரி, ஸ்பர்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்ல எனக்கு வந்து மேட்ச் பார்க்கல. சரி, ஓகே, ஹைலைட்ஸை பார்த்துட்டு எனக்கு வாயில அசிங்கமா வருது. இவனுங்களெல்லாம் நம்ம ரைவல்னு வேற சொல்லணுமா? இல்ல டு தே டிசர்வ் டு பி அவர் ரைவல்ஸ்? எனக்கு புரியல. இவனுங்க எந்த பை வாட் யாட்ஸ்டிக் ஆர் தே அவர் ரைவல்ஸ்னு எனக்கு புரியல. ப்ரோ, அவனுங்களை பத்தி பேசி பிரயோஜனமே இல்ல. சரியான எச்ச. அதாவது என் நேபர் வந்து வாழக்கூடாது, அதனால நான் என்னையே குத்திக்குவேன். பாலாஜி ப்ரோ என்ன சொல்றீங்க? ரொம்ப கொடுமை ப்ரோ. என்னன்னா அதுதான் ப்ரோ. ஆக்சுவலா வந்து டாட்னம் ஆர் ரெலவென்ட் பிகாஸ் ஆஃப் ஆர்சனல். அவ்வளவுதான். நம்ம இருக்கிறதுனாலதான் அவனுக்கு நம்மளாலதான் அவங்களுக்கு நமக்குன்னு ஒரு எதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேரை வச்சுட்டு அவனுங்க இருக்கானுங்க தவிர, அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் கோல் போட்டு செகண்ட் கோலுக்கு செலிப்ரேட் பண்றானுங்க. ஷார்ட் மிஸ்ஸுக்கு செலிப்ரேட் பண்றானுங்க. உன் பிளேயரு அவன் கஷ்டப்பட்டு ஆடி ஒரு 1-on-1 சான்ஸ் சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். ஈஸி சான்ஸ் தான் மிஸ் பண்ணிட்டான். மிஸ் பண்ண உடனே காண்டாவாம சந்தோஷப்படுறானுங்க. டே, உங்க டீம் தோக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது ஒரு 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 10 பைசா என்ன கூட இல்ல. அந்த மென்டாலிட்டி வந்து நல்லா தெரியுது. ஸ்மால் கிளப் மென்டாலிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்மால் கிளப் மென்டாலிட்டி அவனுக்கு தான் ஃபார் எவர் இன் அவர் ஷேடோஸ். அது ஆக்சுவலா ஷேடோஸ்ல இருக்க கூட கூடாது. அவனுக்கு அப்படியே மண்ணுல போய் புதைச்சிக்கணும்.
அதுதான் இவனுங்கனால பிரீமியர் லீக்ல இருக்கானுங்க பாத்தியா, அதுதான் காட்டாரு. சீக்கிரம் இவனுக்கு இல்ல ப்ரோ, relegate பண்ணி தள்ளிவிடுவான். இல்ல என்னன்னா ஒரு கழுகு வந்து ஒரு 5000 6000 அடி 10,000 அடி மேல பறந்துகிட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு கோழி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஸ்பர்ஸ். ரைட்டு. சத்தியமா சொல்றேன். நான் வந்து நான் ரெசல்யூஷன்லாம் எடுத்து சாமி கிட்ட வேண்டெல்லாம் செஞ்சிருந்தேன். சத்தியமா நான் வந்து ஸ்பர்ஸ கலாய்க்க மாட்டேன். இன்னைக்கு டிராவோ வின்னோ எடுத்தாங்கன்னா ஸ்பர்ஸ கலாய்க்க மாட்டேன்னு, லைஃப்ல கலாய்க்க மாட்டேன். நன்றி கடன் பட்டிருப்பேன்லாம் நான் சத்தியம் பண்ணியிருந்தேன். நான் ஐயோ, மேட்ச் இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட சொல்லல. ஐயோ நான் மேட்ச் கஷ்யப் முன்னாடியே உன்கிட்ட இதுக்கு கலாய்க்கல. இதுக்கு வேண்டிய ஒரு 2 வாட்டி காசிக்கு போயிட்டு வாயா. இதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் அப்படி இருக்க? நீ இந்த ஏன் மாதிரி படம் அந்த தான் மாதிரி தோத்தாங்க. அந்த மாதிரி தேவையே இல்ல. அந்த தேவையே வயிறே கிடையாது. அவங்க ராய்கின் சொல்லுவான் பாரு, ஸ்பர்ஸ் will always let you down அப்படின்ற மாதிரி தான். நம்ம எல்லாரையுமே லெஃப்ட் ஹேண்ட் தான் அவனுங்க. ஆமா கஷ்யப் ப்ரோ, நீங்க And, அப்படி நினைச்சதுக்கே நீங்க வந்து ஒரு 4 கோயில் போயிட்டு வரணும். சண்டே சாட்டர்டே சண்டே எல்லாம் சேர்த்தி போயிட்டு ஆமா. நான் பண்ணது தப்பு, பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்டு வாங்க. அப்பதான் பாவம் போகும். இல்லைன்னா மூணு தடவை அப்புறம் உட்கார்ந்து நல்லா அந்த குளத்துல முக்கி முழுங்க. அந்த 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 இதெல்லாம் விட்டு போகணும். ரைட்டு. அதான் இல்ல bro, கஷ்டம். போஸ்டல் கோகுல பார்த்தாதான் bro ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மனுஷன் சரி எவ்வளவுதான் ஸ்பர்ஸ் மேன் தான் இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தானே. ஆமா. அவன் கடுப்பாயிட்டு ஐ அண்டர்ஸ்டுட் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் சோ ஃப்ரெஜைல், இவ்வளவு மட்டமா இருக்கானுங்க அப்படின்னு அவன் சொல்லப்பட்ட அநேகமா இந்த சீசன் எண்ட்ல போயிடுவான். இந்த மாதிரி இவனுக்கு கூட இருக்கிறதுக்கு பதிலா நான் ஒரு வெஸ்டாமோ இல்லைன்னா ஒரு பிரைட்டனோ இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது நல்ல கிளப்ல போய் இருந்துக்கிறேன், இவனுக்கு எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆர்னே ஸ்லாட்டை ட்ரை பண்ணானுங்க. அப்பயே ஆர்னே ஸ்லாட் வேணான்னு சொல்லும் போதே இவர் யோசிச்சிருக்கணும். ஆஸ்திரேலியால வந்து மேட்டுனாரு, கடைசியில இவனுக்கு செக் மேட் தான் வைக்கிறேன். அடேங்க அப்பா, நல்ல டைலாக். மேட் செக் மேட். சொல்லுங்க மதன் ப்ரோ. ஆனா அன்பயாஸ்டா இப்போ நம்ம அந்த கேமை ரிவ்யூ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலா ஸ்பர்ஸ் நல்லா தான் விளையாண்டாங்க. ஆமா. இந்த இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அதான் கேம் அப்ரோச்னு சொல்றத பொறுத்தா இப்போ அவங்க ஸ்டார்டிங் லைனப்ல வந்துட்டு முன்னாடி பண்ணாத சேஞ்சஸ் இப்ப பண்ணியிருந்தான். அதாவது டிராகுசன் உள்ள கொண்டு வந்துட்டு வேண்டவன் லெஃப்ட் பேக்ல போட்டு ஆடிட்டு இருந்தான். ஸோ அந்த இதெல்லாம் கரெக்டா பண்ணினான். ஸோ இந்த கேமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆயிருந்தானா கரெக்டா ப்ரிப்பேர் ஆயிருக்கான். பட் என்னன்னா அவனுக்குரிய சப்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சுக்குமே வந்து ஃபேன் சப்போர்ட் இல்லை அப்படின்னா, ஒரு ஹோம் கேம்ல ஃபேன் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அதோட எஃபெக்ட் கொஞ்சமா தெரியதான் செய்யும். அதுவும் இதுல வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் வேற இருக்கு. அதாவது எஃபெக்ட் இல்லைன்னு இல்லை, இதுல வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. அவனுங்க கோல் போட்டா கத்துறது, நீ கோல் போடலைன்னா அதுக்கும் செலிப்ரேட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதை வந்து ஒரு ஃபேன் வந்து அவன் நேரடியா கோச்சுக்கு பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஒரு இந்த சில்வண்டு கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தியா, அது மாதிரிதான். அவன் வந்து நல்லா பிடிச்சி திட்டி விட்டான். இதெல்லாம் வந்து தேவையா அவங்களுக்கு? மூடிட்டு இருந்தா இருக்கிற குவாலிட்டி வச்சு பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து மேன் சிட்டி வந்து கட்டாயம் ஜெயிக்கதான் போறாங்க. இல்ல நீ தோத்துரு, நீ வந்து யங் பிளேயர்ஸை ஃபீல் பண்ணு, இது பண்ணு அது பண்ணு. இப்ப வந்துட்டு அந்த சப்போர்ட்டர்ஸ் கிளப் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் கிளப் இருக்குல்ல, சாரி டு இன்டரப்ட். இது ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஏன்னா நாங்க ஒரு 2 லீக் ஜெயிச்சிட்டோம், ஆனா ஆர்சனல் ஜெயிக்காத கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து தோக்க போறோம் அளவு பில்டப் கொடுக்குறானுங்க. எனக்கு அதான் புரியல. நான் வந்து என்ன புரியலன்னு, உன்னால டாப் 4 ரேஸ்லயே இருக்கிறதுக்கு உன்னால முடியலன்னா நீயே ஒத்துக்கணும். அதாவது we are not capable, at least we don't do something miracle அப்படின்னு நீ சொன்னா அது வேற விஷயம். ஏதோ இவனுக்கு ஏதோ 2 பிரீமியர் லீக் 40 சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண மாதிரி வந்து ஏதோ பந்தோபஸ்தான கிளப் மாதிரி பில்டப். ஒருத்தனுக்கு நிக்கவே வழி இல்லையா? இல்ல பாஸ், அவன ஃபேன்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. இல்ல பாஸ், அவனுக்கு ஃபேன்ஸ் அப்படிதானே சொல்றாங்க. ஹோப்ஃபுல்லி வி லூஸ் திஸ். ஏன்டா நீங்க கடைசி 5 இதுக்கும் ஆர்சனல் லிவர்பூல் சிட்டில வந்து நாங்க தான் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 3யுமே தோத்த கிளப் இவனுங்க டைட்டில் ரேஸ்ல. இவனுங்க எல்லாம் என்ன பெருசா பந்தோபஸ்தா பேசுறானுங்கன்னு தெரியல, வெக்கம் இல்லாம. ஹோப்ஃபுல்லி தே லூஸ் டு ஷெஃபீல்ட் யுனைடெட் அண்ட் ஹோல்ட் தட் 7th பொசிஷன். செல்சி டிசர்வ் 5th. செல்சி 5th போனா சூப்பரா இருக்குமா? அதுவும் ஷெஃபீல்ட் ரெலிகேட் ஆன டீம் கிட்ட தோத்த ஸ்பர்ஸ் சார் சமயா. அது இப்படிதான் தோப்பானுங்க. நியூகாஸ்ல் கூட பாச்சிட்டினோ சீசன்ல இப்படிதான் 6-1 தோப்பானுங்க ஃபைனல் டேல. என்ன நடக்கலாம்? தேர் ஸ்பர்ஸ், யூ நெவர் நோ. அந்த சீசன் நியூகாஸ்ல் அது தெரியாம அது சொல்லுங்க பாலாஜி ப்ரோ. அந்த சீசன் 6-1 வந்து தோத்தானுங்களே, அந்த சீசன்ல நியூகாஸ்ல் ரெலிகேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
ஆமா சூப்பர் அதான் சீசன் ரெலிகேட் என்ன டீம் தான் 6-1. ரஃபா பெனிட்டஸ் ஆமா இருப்பான், போட்டு ஷார்ட்ஸ் தான் சாத்துவானு கடைசி நாள் வெச்சு பிடிச்சி. செய்வானு ஆமா, அதான் அதனால யூ நெவர் நோ அபவுட் ஸ்பர்ஸ். இவனுங்க ஆன்ஜி வந்து ஷெஃபீல்டு கூட எல்லாம் தோத்தானா பேப்பர் போட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல தோக்கறானோ இல்லையா பேப்பர் போட்டு போயிடும் அந்த மனுஷன். அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல அவன் மூஞ்ச பாக்கணும், அவனுக்கு பிடிக்கவே இல்ல. டேய் என்னடா இப்படி இருக்கீங்க, ஒரு நான் மேட்ச் ஜெயிக்கணும் கூட ஒரு ஒரு அந்த பாஸ் என்கிற பாஸ்னு படத்துல அத சொல்லுவாங்க, போடாதீங்க கையெழுத்து போடாதீங்க. அந்த மாதிரி தான் வந்து ஸ்பர்ஸ் மேனேஜருக்கு யாராச்சும் நான் ஆர்சனல் ஃபேன் பண்ணுவோம், போடாதீங்க கையெழுத்து போடாதீங்க. ஃபனி. ஓகே, அதான் அவ்வளவுதான். ஏன்னா அதாவது இந்த ஃபேன் பேஸ்லாம் சும்மா அமைதியா இருந்தாலே பரவாயில்ல. இருக்கிறது வந்து வி வில் பெட்டர் லூஸ் ஸ்பர்ஸ். இதுல ஜேமி ஓவராலாம் வந்து ஸ்பர்ஸ் சிட்டி ஜெர்சி போட்டுக்கிட்டு சொந்த டீமுக்கே எதிராக சத்தியமா சொல்றேங்க. இதெல்லாம் வந்து ட்ரோலுக்கு பேசுறோம். ஒரு ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க எந்த டீமுக்கு ஃபேனா இருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 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 சீப்பான விஷயத்த நம்ம பண்ணவே கூடாதுங்க, யாரா இருந்தாலும் சரி. ப்ளீஸ் ஸ்பர்ஸ் வந்து இந்த வரப்போற ஃபேன்ஸுக்குலாம், ஃபுட்பால் ஃபேன்ஸுக்குலாம் இதெல்லாம் வந்து ஒரு தியோரி. ஒரு ஃபேனா எப்படி இருக்கக்கூடாது, அசிங்கப்பட்டு சி நல்ல வேலைங்க அந்த ரத்தம் நம்பல சி 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 சி. ஹரி ப்ரோ, சேத்துலயே அடி வாங்கிச்சு. இன்னொன்னு நான் சொல்றேனே, ஃபார் ஆர்சனல் ஃபேன்ஸ் கோயிங் ஃபார்வர்ட், இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஸ்பர்ஸ் கிட்ட இருந்தா எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஆமா அதாவது ஏதாவது வந்துச்சுன்னா ஓகே வெல் அண்ட் குட், இல்லைன்னா போயிட்டே இருக்கணும். இவனுங்கிட்ட எதிர்பார்க்கிறதே அது ஒரு பாவம் தெரியுமா. அதனாலதான் நான் அந்த மேட்ச் எல்லாம் உட்காந்து பார்க்கவே இல்லை. ரைட்டு, சரி, ஓகே. அடுத்து நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வூல்ஸ் வந்து எங்களுக்கு விஆரே வேணாங்க, அதை நீங்க தூக்கி போட்டுருங்க, அதனால வந்து நிறைய பிரச்சனை வருதுன்னு போட்டாங்க. ஐயா சாமி, இதுல வந்து பிரீமியர் லீக்லாம் வந்து சேர்ந்து ஓட் பண்ணணுமா, 14 ஓட்டு போட்டா விஆர் தூக்கி போட்டுருவாங்கண்ணா. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த எல்லாமே பேசுவோம், சிம்பிள்ங்க. ப்ரோ நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சாரி டு இன்டரப்ட். அவங்களுக்கு விஏஆர் தான் வேணாம், எங்களுக்கு எல்லாம் ரெஃபரியே வேணாங்க. நெக்ஸ்ட் ஐயோ சும்மா இருடா நீ வேற. ஐயோ நான் என்ன சொல்ல வரேன்னா, விஏஆர் பிரச்சனை இல்லைங்க, பிரச்சனை ரெஃபரி தான். ஓகேயா, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரெஃபரி எல்லாம் இங்கிலீஷ் ரெஃபரியா தூக்கி போட்டு உலகத்துல இருக்கிற நல்ல நல்ல ரெஃபரியை கூட்டு வந்து இபிஎல்ல வைங்க. ஓகேயா, நல்ல ப்ரொஃபஷனல் அங்கே வைங்க. அந்த விஆர் பெஞ்சில் கரெக்டாக வந்து பார்த்து கொடுப்பாங்க. இப்போ இந்த சிட்டிக்கு வந்து எவர்டன் கோல்ல வந்து ஹேண்ட்பால் கொடுக்கறது, பெனால்ட்டி கொடுக்காம இருக்கிறது, லைன் ட்ரா பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து விஆர் பண்ணலைங்க, ரெஃபரி பண்ணுறது. ஸோ நீங்கள்லாம் கிளப்பெல்லாம் சேர்ந்து விஆர் தூக்கி போடணும்னு போட்டால் ரெஃபரி தூக்கி போடுங்க, இங்கிலீஷ் ரெஃபரி தூக்கி போட்டு உலகத்தில் இருக்க நல்ல ரெஃபரி தான் கொண்டு வாங்க இபிஎலுக்கு. ஏன்னா இபிஎல் இஸ் த பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்டு, அதிக ரெவன்யூவே பிபிஎலுக்கு தான். ஓகே, ஸோ அதனால நீங்க கூட்டுவாங்க. இந்த விஆர் பிரச்சனை இல்லை, விஆர் பிரச்சனையே இல்லை. அடுத்த வருஷம் வந்து இந்த செமி ஆட்டோமேட்டட் ஆஃப்சைட் வந்துடும். ஓகே, சத்தியமா சொல்றேன், விஆர் இஸ் நாட் a problem, the people managing it is the problem. That's a stupid English referees. ஓகே, அடுத்து கஷ்டம் சொல்லுப்பா. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இவனுங்க ரெஃபரிஸை வந்து நீங்க மாத்த சொல்றீங்கல்ல, ரெஃபரிஸ் இருக்கிற இங்கிலீஷ் ரெஃபரிஸை தூக்கி போட்டுட்டு ஸ்டீவ் பக்னர், மார்க் பென்சன் 2 பேரை கூட்டிட்டு வருவாங்க. பரவாயில்லையா? யார் அது? மாதவன் ப்ரோ, பாலாஜி ப்ரோ, ஆகாஷும் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இவன் இருக்கான்ல ஆண்டி மேட்லி, அதாவது இவன் இருக்கான இப்போ ரெஃப்ரிக்கு ஹெட்டா ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஒரு காலத்துல மேன் யுனைடெட்க்கு மாமா வேலை பார்த்தானே, அந்த லெவலுக்கான ரெஃப்ரிஸ். ஐயோ ஐயா வேணாயா, இவங்க கிரிக்கெட் அம்பையர்ஸ். ஓ அப்படியா? கிரிக்கெட்ல அந்த மாதிரியான ரெஃப்ரிஸ் வேணாயா, மனசு ஏற்கனவே இவங்க பண்ற டிசிஷன்ஸால மனசு வலிக்குது, அதனால வேணாம். சரி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மாதவன் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுலயுமே பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து டெக்னாலஜி சொல்றோம், டெக்னாலஜிலையும் பிரச்சனை இருக்கு. அவனுங்க வந்து அப்டேட்டே பண்ணல. அவனுங்க எப்போ இன்செப்ஷன்ல கொண்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து அதை அப்கிரேட் பண்றது, அதே மாதிரி அதுக்கு ரெக்வயர்டு டூல்ஸ் வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் சரியா தெரியலைன்னா எந்தெந்த இடத்துல கேமராஸ் இன்க்ளூட் பண்ணும், ஒவ்வொரு சீசன்லயும் அதை ரிவ்யூ பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு ஸ்டேடியத்துலையும். இதெல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா சில இதுல வந்துட்டு எந்த ஆங்கிள் சரியில்லை, எந்த ஆங்கிள் சரியில்லை, எங்களுக்கு வந்து வேற இது தெரியல, ஆப்ஷன் தெரியல, பால் வெளியே போயிருச்சான்னு தெரியல. இதெல்லாம் இந்த 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 இப்ப நம்ம இப்போ இங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ், இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் நீங்க வந்து கிரேட்டஸ்ட் லீக்னு சொல்லி இந்த இதுல வந்துட்டு டெக்னாலஜி அந்த இதெல்லாம் ஆட் பண்ணல அப்படின்னா நீ வந்து பெஸ்ட் லீக்னு என்ன சொல்லி என்ன ஆக போகுது? பிஎல் அண்ட் பிஜிஎம்எல் 2 பேரும் விரல சப்பிட்டு போக வேண்டியதான். அந்த மாதிரிதான் இருக்கு. சரியா? ஏன்னா சுத்தமா வந்து வார்னால எத்தனை டெசிஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. வீக் ஆன் வீக் வந்து நம்ம வந்து கேமை பத்தி அனலைஸ் பண்றோம், பேசுறோமோ இல்லையோ, வார பத்தி அந்த டெசிஷனை பத்தி அனலைஸ் பண்ணி பேசிட்டு தான் இருக்கோம். ஆமா ஆமா, ரைட் ரைட்.
ஸோ இது வந்து டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டெக்னாலஜி வந்து இருக்கிற டெக்னாலஜியை நமக்கு பெஸ்ட்டாக என்னென்ன வேணும், எந்தெந்த ஆப்ஷன் தேவைப்படுது, அதுக்கெல்லாம் வந்து என்ன பெஸ்ட்டான டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற இதில் வந்து இவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணல. R&D அண்ட் டெவலப்மெண்ட் அந்த இதில் வந்து சுத்தமாக காசு போடவே இல்லை. அப்படி போட்டாங்கனாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல. சரியா? அது ஒன்று. ரெண்டாவது ரெஃபரி இருக்கிற அம்பையர்லாம் ஒன்று எய்தர் பயாஸ்டா பண்ணுவான், இல்லைன்னா கன்சிஸ்டண்டா பண்றது கிடையாது. ஒரு டெசிஷன் கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒரு டெசிஷன் கொடுக்குறது, நெக்ஸ்ட் வீக் வந்து அதே டெசிஷனை வேற மாதிரி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு உல்ஸ் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லை. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னா அதே ரெஃபரி தான் மறுபடியும் ரெஃபரி பண்ண போறான். ஆமா இது இனிமேல் வந்து இப்பயாவது அட்லீஸ்ட் ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ரிவ்யூ இருக்கு. இனிமேல்லாம் அதுவும் இல்லை. அவன் வச்சதான் சட்டம். அவன் வந்து எப்படினாலும் கொடுக்கலாம். ரிவ்யூவும் கிடையாது. அப்ப என்ன என்ன பண்றது? ஸோ இட் அதான் இஸ் ஸோ இது வந்து ஒரு கரெக்டான இதானா இல்ல. பட் கோயிங் ஃபார்வர்ட் என்னன்னா, நீங்க ஆட்டோமேட்டட் செமி ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வருது பார்த்தீங்களா? அது இருக்கு. பட் ஆனா வந்து இன்னும் வந்து ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு எந்தெந்த இடத்துல டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணணுமோ, அந்த இடத்துல டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணணும். ஏன்னா, அப்பதான் வந்து மேனுவல் இன்டர்வென்ஷன் குறையும். மேனுவல் இன்டர்வென்ஷன் குறைஞ்சாலே இவனுங்களோட அந்த இன்காம்பிட்டன்ஸ் இதெல்லாம் வந்து தேவையில்லாம போயிரும் நமக்கு. ஆமா ஏன்னா அவங்க இன்டர்வென்ஷன் குறைய 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 இட் வில் ரெடியூஸ். ஸோ அதுதான் இது ரைட் going ரைட் forward என்னை பொறுத்து. அதான் நீ சொன்ன மாதிரி தான் the people the mission is not a problem, the people are the problem. அதை ஒழுங்கா பாக்கி தெரியணும். ஆகாஷ், you want to say anything? இல்லை ப்ரோ, ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் பேசுனது தான். எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இட் ஓன்ட் கோ அஹெட்னு நினைக்கிறேன். எல்லா கிளப்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 14/20 கிளப்ஸ் வந்து ஓட் பண்ணணும். ஐ திங்க் இட் ஓன்ட் கோ அஹெட்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து ஒரு 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 பிக் சிக்ஸ்ல ஒரு ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு எஃபெக்ட் வேற இருந்திருக்கும். இப்போ உல்ஸ் மாதிரி கிளப் ரைஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் இது டெக்னாலஜி தான். அதான் நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜிலயும் பிரச்சனை. பட் டெக்னாலஜி வந்து கான்செப்ட் கரெக்ட். பட் வந்து அது எல்லா ஸ்டேடியம்லயும் உங்களால கேமரா இதெல்லாம் வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்றேனே, அதாவது இல்ல லீக் டூ டீம்ஸ், லீக் 1 டீம்ஸ், சாம்பியன்ஷிப் டீம்ஸ் எல்லாம் எல்லா ஸ்டேடியம்லயும் உங்களுக்கு விஆர் இருக்காரு. அதாவது இந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் கேமரா அதெல்லாம் வந்து எல்லாமே வைக்க முடியாது. ஸோ அது வந்து இந்த கான்செப்ட் கரெக்ட். பட் எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எஃபெக்டிவா பண்ண முடியுமாங்கிறது தான் வந்து மேட்ரு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஓகே. பட் வந்து எனிவே ரெஃப்ரீஸ் ஆர் கிராப். ஸோ அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க தே டிசைட் த சீசன். ஸோ அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கு யூகேல. ஸோ இந்த பெரிய ஒரு லீகா இருந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? வந்து ஒரு பேசிக் நீட்டே வந்து உங்களுக்கு ரெஃப்ரீயிங் டெசிஷன்ஸே வந்து கான்ட்ரவர்ஷியலா வீக் இன் வீக் அவுட் இருந்ததுன்னா அது ஒன்றும் பெரிய யூஸ் இல்லை. ஸோ செமி ஆட்டோமேட்டடுமே அது நல்ல இதுதான். பட் அதான் சொன்னேனே, இப்போ விஏஆர் வந்தப்போ எல்லாருமே என்ன சொன்னோம், ஓகே அது அட்லீஸ்ட் ரெஃப்ரீஸ் வந்து இது பண்ணுவாங்கன்ட்டு. பட் அதுவுமே உனக்கு மிஸ்யூஸ் தான் பண்றானுங்க. ஸோ அது வந்தாதான் அதுல என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஐ திங்க் இட் won't go ahead ன்னு நினைக்கிறேன். உல்ஸோட ஒரு பெரிய இதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் won't be ஆமா அதாவது as effective as சின்ன டீம் எல்லாம் வந்து ஈஸியா மாட்டிடும், பெரிய டீம் தான் மாட்டாது. நான் சொல்றேன் அவ்வளவுதான். சரி, பாலாஜி ப்ரோ சொல்லுங்க. அதாவது இதுல கொஞ்சம் ஸ்டோரி இருக்கு ப்ரோ. என்னன்னா ஆக்சுவலா வந்து உல்ஸ் டீம் ஏன் இந்த டிசிஷன் பண்ணானுங்கன்னா, ஒரு லிவர்பூல் மேட்ச் இருக்கு ப்ரோ. அந்த லிவர்பூல் மேட்ச்ல வந்து ஆக்சுவலா வந்து ஐ திங்க் 2-1 லிவர்பூல் வாஸ் லீடிங். ஓகே, அப்போ வந்து ஒரு கார்னர் கிக் ரொட்டீன்ல உல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க 2-2. அந்த 2-2 ஸ்கோர் பண்ணதை வந்து லைன்ஸ்மேன் வந்து தப்பா வந்து ஆஃப் சைட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் விஏஆரும் செக் பண்ணோம். விஏஆரும் லைன்ஸ்மேன் சொன்ன டிசிஷன் கரெக்ட்னு சொல்லிடும். ஆக்சுவலா வந்து அந்த கோல் வந்து சுட் ஆஃப் ஸ்டூட். அந்த மேட்ச் வந்து உல்ஸ் வந்து டிரா ஆயிருக்கணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் வெரி செட் ஆஃப் மேட்சஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்சா வந்து உல்ஸ்க்கு வந்து தப்பான டிசிஷனா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை வந்து எப்பப்பெல்லாம் கொடுக்குறானோ அப்ப வந்து அந்த எட் ஆஃப் த ரெஃப்ரி இந்த வழக்கம் போல இருக்கான அந்த மொட்டத்துல அவன் வந்துட்டு ஆமா எல்லாமே மொட்டத்துல தான் அந்த ரெஃப்ரி அதான் இருக்கிறதுல நான் சொல்றது மேனுவேட்டட் மொட்டத்துல. சோ அந்த மொட்டத்துல வந்து சாரி 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 தப்பா கொடுத்துட்டு சாரின்னு சொல்லி என்னடா பிரயோஜனம்? அவங்க சாரி யாருக்குடா வேணும்? எங்களுக்கு பாயிண்ட் தான் வேணும். ஆமா. சோ இதே வந்து உல்ஸ்னால தப்பிச்சுக்கிட்டானுங்க. இதே வேற ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டு வர டீம் அந்த நேரத்துக்கு ரெலிகேஷன் ஆயிருப்பாங்க. 4 மேட்ச்ல 4 கீ டிசிஷன்னால தோக்குறாங்க. சும்மா சொல்ல. அதனால அதோட கொந்தளிப்பு தான் அது காரணம். அது வந்து ஒன்னு காம்பெட்டன்ட் ரெஃபரீஸ்
இருந்தா போதும். பிரான்ஸ் லீக்லயும் லீக் 1லயும் புண்டஸ் லீகாலயும் இந்த சிஸ்டம் இன்னும் பெட்டரா யூஸ் பண்றாங்க. ரெஃப்ரீஸ் வந்து ஆட்டோமேட்டடா வந்து அவங்களோட டிசிஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க பேசுற ரெக்கார்டிங் வந்து அப்பயே மேட்ச் ரிலேலே வருது. இதை மட்டும் பண்றதுக்கு இவங்களுக்கு பயம். ஏன்னா இவனுங்க தான் அந்த ரெக்கார்டிங் ரிலீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுது. ஓ இதெல்லாம் கரெக்டா இருக்கு, குட் ப்ராசஸ். அதான் இந்த மாதிரி டம்மி பீஸுக்கெல்லாம் வந்து வெளில சொன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பட் பாயிண்ட் என்னன்னா, புண்டஸ்லீகா லீக் 1ல இருக்கிற ரெஃபரி ஸ்டாண்டர்டுக்கு 10% 20% கூட நம்ம பிரீமியர் லீக்ல இல்ல. இன்ஃபேக்ட் வந்து அந்த லீக்ல எல்லாம் வந்து நீங்க வந்து இவ்வளவு பெரிய அறிகுறியோ கிரையோ இந்த கோல கொடுக்குற அந்த கொடுக்குற, ஏன்னா அவ்வளவு கிளியரா இருக்கு டிசிஷன். மேக்சிமம் போச்சுன்னா மேக்சிமம் என்ன போட்டோம்னா ஒரு 0.1 or 2% பீப்புள் தான் தப்பா சொல்லுவாங்க தவிர, அதுவும் உட்காந்து சரக்கடிச்சுட்டு போதையில சொல்றதுதான். ஆனா டிசிஷன் வந்து பக்காவா கொடுக்குறாங்க. ஃபீமேல் ரெஃபரிஸ் இண்டஸ்ட்ரிக்கால ஒரு ஃபீமேல் ரெஃபரி புதுசா வந்துருக்காங்க, செமையா ரெஃபரி பண்ணி பக்காவா பண்றாங்க. இவனுங்க எல்லாம் வந்து இந்த வயசான கிளப்பு எல்லாம் தூக்கிட்டு நல்லா ரைட்டு அப்படி இறக்குங்கடா. இல்ல யாரும் தெரியுமா, அவன் லேடிஸ வந்து ரெஃபரே இறக்கணும், டிசிஷன் தப்பா கொடுத்தாக்கோ நம்ம தப்பா பேச மாட்டோம். இல்ல அப்படி அதுவும் இல்ல ப்ரோ, அலிஷா லேமன் மாதிரி இல்ல அலிஷா லேமன் மாதிரி ஒரு 10 அழகான லேடிஸ் வந்து ரெஃபரியா இருந்தாங்கன்னா எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகதான் ரசிப்போமே வெளியே, நம்ம ரெஃபரிங் எல்லாம் திட்டவே மாட்டோம். ரைட் விடுங்க. அதான் சொல்றேன், பிரீமியர் லீக்ல இதெல்லாம் கொஞ்சம் இறக்குங்கடா, இதெல்லாம் மாடர்ன் இனோவேஷன் பண்ணுங்கடா. அதை விட்டு பட் ஜோக்ஸ் அபார்ட், விஏஆர் இருந்தாலும் சாக்கா வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறதில்ல, விஏஆர் இல்லைனாலும் சாக்காவை ப்ரொடெக்ட் பண்ண போறதில்ல. சாக்காட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்க போறான். ரெஃபரி வந்து என்ன சொல்றது டேஞ்சரஸ் இன்டென்ட்டோட யாராவது என்ன பண்ணாலும், ஆர்சனலோட என்ன பண்ணாலும் விஏஆர் செக் பண்ண போறதில்ல. சோ நம்ம பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். ரெஃபரி மாறுற வரைக்கும் அதை வந்து நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஓகே ரைட், சரி. நவ் லெட்ஸ் கோ டு எவர்டன் கேம், கடைசி கேம் ஆஃப் சீசன். ஆகாஷ், என்ன எதிர்பார்க்குற? அண்ட் எவர்டன் லாஸ்ட் கேம் என்ன நடக்கும், என்ன எதிர்பார்க்குற சொல்லு. எவர்டன்லாம் ப்ரோ ரூட்டீன் வின் தான். கடைசி மேட்ச் எமிரேட்ஸ் கிரவுடு, என்ன வேணா நடக்கலாம் அந்த மேட்ச். அந்த மேட்ச்னு இல்ல, அந்த ஒரு சினாரியோ சொல்றேன். ஸோ அது ஒரு ஐ திங்க் ஒரு கன்வின்சிங் வின்னா தான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் கேம்லாம் கிடையாது. எனிவே அவங்க பின்னாடி தான் உட்காருவாங்க. ஏன்னா பெரிய, அதாவது என்ன ஆனாலும் சரி, நம்ம வந்து ஆர்சன் வெங்கர் கீழே 6வது முடிச்சு 63 பாயிண்ட் முடிச்ச சீசனுமே எவர்டன் தான் கடைசியில மாட்டினானுங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் நினைக்கிறேன். எவர்டன் தான் இல்ல பெர்ன்லியான்னு தெரியல. சாண்டேஸ் டீம் தான். எனிவே அவன் வந்து அவே கேம்ல எல்லாம் பெருசா ஒன்றும் ரெக்கார்டு இல்லை. அண்ட் நம்ம ஹோம்ல கடைசி மேட்ச் இன்வென்சிபிள்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒகேஷன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ராஷிங் இருக்கும் கண்டிப்பா. ஒரு பெரிய மேட்டர்லாம் கிடையாது. கன்வின்சிங்கா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய நம்மளாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டோம். பட் ஏதோ வர்ஸ்ட் கேஸ் நடந்தாதான். பட் ஐ திங்க் வில் ஹாவ் அ கம்ஃபர்டபுள் கேம் தான் எனக்கு தோணுது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வில் வின் இட். அப்புறம் கடவுள் விட்டு வெளி. ரைட், சரி. மாதன் ப்ரோ சொல்லுங்க. மாதன் ப்ரோ, சாரி, பிஃபோர் யூ கஷப், சொல்லுப்பா என்ன நினைக்கிற லாஸ்ட் கேமோட சீசன் பசங்களை அப்புறம் பண்ணு. Bro, the first thing I want to say is whether we win the title or not, obviously extremely proud of the boys. இவ்வளோ தூரம் போயிட்டு லாஸ்ட் டே வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு சேலஞ்ச் பண்ணி, அண்ட் என்ன சொல்றது, நம்ம கையில இல்லை அஃப்கோர்ஸ், பட் நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்து அந்த மென்டாலிட்டியை கொண்டு வந்து ஒன் ஃப்ரீக் ரிசல்ட் டஸ் ஹேப்பன் ப்ரோ. வில்லா கிட்ட ஹோம்ல தோத்ததெல்லாம் ஒரு ஃப்ரீக் ரிசல்ட் தான். தட் இஸ் தி ஒன்லி லாஸ் in the entire of 2024 in the Premier League that we have had, right? So yeah bro, அதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யும். Those things are there. It's part of life. But again, as far as our performance against Everton is concerned, professional performance இருக்கும் bro. Home crowd வேற இருப்பாங்க, செம்மையா cheer on பண்ணுவாங்க. because I mean home crowd வந்து அவங்கள எனர்ஜி பயங்கரமா இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு 3-0 or 2-0 ஜெயிச்சா சூப்பரா இருக்கும். மிச்சம் ஆண்டவன் கையில. அண்ட் ஐ ஹோப் டெஃபினெட்லி யூனோ லைக் லூட்டன் டவுனுக்கு வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூங்கிற டிஃபோ பிடிச்ச மாதிரி நம்மளுக்கும் வந்து கிரவுட்ல யாராச்சும் டிஃபோ பிடிச்சாங்கன்னா சூப்பர் இருக்கும். டெஃபினெட்லி வி ஹேவ் டு பி ப்ரௌட் ஆஃப் த பாய்ஸ். அடுத்த சீசன் வந்து we will come home with a trophy. If not this season, next season definitely ஒரு ட்ராஃபி வரும். ட்ரஸ்ட் இன் ஆர்டெட்டா.
அவ்வளவுதான். சூப்பர்ப்பா, கரெக்டா சொன்னப்பா. எனக்கே புடிச்சு போச்சு. ஐ மீன் ஐம் சீரியஸ்லி டெல்லிங் தட் வாட் யூ சேட் இஸ் வாட் ஐ ஃபீல். தேங்க்யூ கர்ஷத். மாதன் ப்ரோ சொல்லுங்க. இந்த கேம் பத்தி அனலைஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப ஒண்ணும் இல்ல. இது லாஸ்ட் கேம். நம்ம வந்து இன்னும் சீசன்ல இருக்கும். டைட்டில் ரன்ல இருக்கும். லாஸ்ட் என்ன வேணாலும் நடக்கலாம். சரியா? ஸோ இட் இஸ் அ மஸ்ட் வின் கேம் ஃபார் அஸ். ஸோ பேசி இது பண்ணணும் அது பண்ணணும்னு இல்லை. ஃபோக்கஸ் ஒன்லி ஷுட் பீட் அண்ட் எப்படி சொல்றது, மான்ஸ்டர் மென்டாலிட்டி. அவனுங்களை பீட் பண்ணி 5 கோலா 6 கோலா எத்தனை கோல் லாஸ்ட் சிட்டி அடிக்க போறான், எத்தனை கோல் அடிச்சாலும் சரி. நமக்கு வந்து இன்கேஸ் ஒரு டிரா வந்தது அவங்க அப்படின்னா வெஸ்டாம் கேம்ல நம்ம வந்து இட் வில் பி எப்படி சொல்றதுன்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கோல் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து எதுக்கும் வந்து கோல் டிஃபரன்ஸை கூட்டுறது பெட்டர். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வி ஷுட் பிளே வித் எவர்டனை த்ராஷ் பண்ணுற மென்டாலிட்டியில் தான் போகணும். வி ஷுட் ஸ்டார்ட் த கேம் ஃபாஸ்ட் அண்ட் எப்படி சொல்றதுன்னா வி ஷுட் மூவ் த பால் குவிக்லி அண்ட் ஸ்கோர் கோல்ஸ். அவ்வளோதான். சூப்பர். பாலாஜி ப்ரோ ஸ்டாட்ஸ் அவுட்டன் பத்தி. ப்ரோ ஆக்சுவலா வந்து இவங்க நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஆக்சுவலா ஐ brought some stats. பேசிக்கலி என்னன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் அவே வின்ஸ் இந்த சீசன் ஃபார் ஆர்சனல் வந்து இதுதான். பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கிறது, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வின்ஸ் எடுத்திருக்கிறது, highest number of points. I think so this is the season. I'm not sure, but I think so it is the best win percentage வந்து இந்த சீசன் தான் 73%. இல்ல ப்ரோ, இன்வின்சிபிள்ஸ் 90 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. 90 பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே, நான் சொல்றேன் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் வின் பர்சன்டேஜ் சொல்றேன். வின்னிங் தான். வின்ஸ் வந்து நம்ம தான் மோர் தென் இன்வின்சிபிள்ஸ் 26 அவங்க, நம்ம 27. ஆமா. சோ டோட்டலா வந்து இப்போ 73% வின் பர்சன்டேஜ்ல இருக்கும். ஈவன் இன்வின்சிபிள்ஸ் கூட 68.4 தான். எவர்டன் ஜெயிச்சோன்னா 74%, which is the highest ever in the Premier League history for Arsenal. அவே கேம்ஸ் வந்து தொடர்ந்து 8 அவே கேம் ஜெயிச்சிருக்கிறோம். தொடர்ந்து ஐ திங்க் அரௌண்ட் 6 கேம் ஸ்ட்ரீக்ல இருக்கும். இந்த வாட்டி வந்து அதான் ஆர்டெட்டா சொன்ன மாதிரி we are not just having progress, we are making history. அது வந்து some crazy numbers. ரொம்ப ரொம்ப வார்த்தைகளே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இந்த சீசனு. போன சீசன்ல இந்த ஒரு பயன் மேட்சோ நேஷனல் மேல மேட்சோ நடந்ததா கேப்சுலேட் ஆயிருக்கலாம், ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனா இந்த சீசன்ல இன்னும் we have strengthened our resolve அப்படின்வாங்க. அதாவது என்னன்னா நம்மளோட மனத்திடத்தை வந்து இன்னும் ஒரு படி மேல ஏத்திட்டோம். நம்ம நல்லா எது வந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு, அதுதான் சொல்றேன், மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ் சும்மாதான் சொல்ல. அந்த மாதிரி ஒரு மேன்சிட்டி மாதிரி ஒரு மிஷின் வந்து பக்கத்துல அடிச்சுக்கிட்டே இருந்தா கூட நாங்களும் திருப்பி அடிப்போம் அடிச்சுக்கிட்டே கடைசி நாள் வரைக்கும் வட்டானுங்க. இதே லிவர்பூல்லாம் ஒன்னும் பண்ண முடியல. லிவர்பூல்லாம் ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங் அப்போ இப்படி பண்ணுவாரு, க்ளோப் கடைசி சீசன்ல அப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு. அவ்வளவுதான், அவனுக்கு கேபிச்சுலேட் ஆயிட்டானுங்க. பாத்தீங்களா, ஒண்ணுமே பண்ண முடியல அவங்கள. முடிஞ்ச அளவுக்கு ஆட முடியல. ஆமா, அதுக்கு பேர் தான் உண்மையான பாட்டில் கேஸோ. ஆனா அதை அவனுங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் எனக்கு என்னன்னா மேசிவ்லி ப்ரௌட் ஆஃப் தி டீம். எவர்டன் மேட்ச்ல நீ ஃபைனல் 16 ஜெயிச்சா போதும். மேன் சிட்டி மேட்ச்ல அது என்ன வேணா நடக்கும். மேன் சிட்டி ஆக்சுவலா வந்து வெஸ்ட் ஹாம்க்கு ஆக்சுவலா ஒரு இன்சென்டிவ் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு டெக்லன் ரைஸ்னு ஒரு பேர் வாங்கணும்ல, அதுல வந்து ஒரு 5 million to 10 million ஆட்-ஆன்ஸ் நம்ம பிரீமியர் லீக் ஜெயிச்சா அவங்களுக்கு கொடுக்குறோம். சோ அந்த துட்டுக்காக விளையாடுவானுங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் ஹாமும் வந்து மோயஸோட கடைசி மேட்ச். ஒரு நல்ல மேனேஜர், பிரீமியர் லீக் எரால இருந்து ஆடிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நல்ல மேனேஜர். தப்பி தவறி மேன் யுனைட்டட்ல போயிட்டு மேன் யுனைட்டட்ல எரிக் டென் ஹாகோட பெட்டர் ரெக்கார்ட் வச்சிருக்கிற மேனேஜர். இங்க பதிவு படிக்கிறேன். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இல்ல, அப்போ அவர் வந்து ஐயோ இந்த மாதிரி மேனேஜர்ல மேன் யுனைட்டட் வேணாம் சொன்னாங்க. இந்த மொட்டை சொட்டத்தையில மட்டும் வச்சிருக்கானுல்ல, அதுக்காக தான் பதிவு வச்சுக்கிறேன். ஏன்னா நல்ல மேனேஜருங்க. அவனுக்கு டீம் செட் ஆச்சுன்னா he'll play some decent football, he'll be in and thereabouts. So even West Ham வந்து ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருந்தாங்கன்னா they would have qualified for Europa Conference League. However, they have an incentive to play for one of the oldest English, one of the British managers வந்து ஒரு நல்ல ஃபிட்டிங் ட்ரிபியூட் கொடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ of course I'm not thinking about West Ham match. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சனல் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். we should actually celebrate this team. நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இந்த வருஷம் செம்மையா சண்டை செஞ்சிருக்கோம், செம்மையா செலிப்ரேட் பண்ணணும் சார். இதை வந்து அந்த ஜெயிக்கிறோம் அதெல்லாம் அதுக்கு அடுத்த விஷயம் தான்.
நம்ம வந்து விளையாட கத்துக்கிட்டோம் இந்த சீசன்ல, நல்லா விளையாட கத்துக்கிட்டோம். இன்னும் பெட்டரா வந்து அடுத்த சீசன்ல இன்னும் பெர்ஃபார்மும் கூட பெட்டரா பண்ணலாம். அவுட் சைட் சான்சஸ் இல்லையா, அதை பத்தின எண்ணங்கள் இல்லையான்னா கேட்டீங்கன்னா அதெல்லாம் இருக்கு. பட் அவர் வந்து அது வந்து இட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். ஸோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். பட் எவர்டன்ல வந்து தே ஸ்டில் ஹேவ் ஃபயர் பவர் ப்ரோ. நம்ம வந்து வி கேன் நாட் டேக் இட் அஸ் ஜஸ்ட் ஒன் கேம். அவங்க வந்து புஷ் ஓவர்னு வச்சுக்க முடியாது. ஏன்னா ஷான் டைக்ஸோட டீம் பத்தி தெரியும், டிஃபென்சிவ்லி செம ஸ்ட்ராங். வி வில் ஸ்பீக். அவங்க லைன் அப் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க டிஃபென்சிவ்லாம் நல்லா வந்து கட்டையை தான் போட போறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஷான் டைக்ஸ் டீம்ல அப்படிதான் ஆடுவான். ஸோ ஐ ஹோப் வி ஆர் கோனா ஹேவ் a very good end to the season. So ஹாப்பி ப்ரௌட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆர்சனலை வந்து இப்படி பாக்குறதுக்கு. லாங் இட் மே கண்டினியூ. சூப்பர். சரி, அப்படியே ஸ்கார் ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். பாலாஜி ப்ரோ. அதான் ப்ரோ 2-0 போதும் ப்ரோ. எனக்கு வந்து 2-0 போதும். அதுக்கு மேல எக்ஸஸா வந்தா கூட பரவாயில்ல. 2-0 3-0 4-0 கூட ஆகட்டும். அதனால எனக்கு ஒரு 2-0 வந்தா போதும். ஏன்னா 1-0 வச்சுட்டு கடைசி வரைக்கும் இழுத்தடிக்க வேணாம். ஒரு 2 கோலை போட்டு மேட்சை முடிக்கடா, படையப்பா சீக்கிரம் முடிச்சுட்டு வான்ற மாதிரி முடிச்சு சீக்கிரம் வந்துருக்கடா. ஓகே தலைவரே, மாதன் ப்ரோ ஸ்கார் ப்ரெடிக்ஷன் 3-0. 3-0. கஷப் ப்ரோ ப்ரொஃபஷனல் 2-0 டு தி ஆர்சனல். ரைட். ஆகாஷ் 4-0 ப்ரோ. ஆர்சனல் 4-0. சரி, ஓகே. ஆகாஷ் உங்ககிட்ட நான் கேட்கணும். ஐ திங்க் யூ வாண்ட் டு கோ இன் அ வைல். ஸோ என்ன கேட்கணும்னா, இந்த மாதிரி நம்ம டீம் இந்த சீசன் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். எனி மெசேஜ் தட் யூ வாண்ட் டு கிவ் டு த பாய்ஸ் பிஃபோர் த ஃபைனல் கேம் ஆஃப் த சீசன்? ப்ரோ அதே தான், லைக் 37 கேம்ஸ் பண்ணதே தான், இன்னொரு கேம் பண்ணோம், அவ்வளோதான். வி ஹேவ் டு கோ தேர், வி ஹேவ் டு வின் கம்ஃபர்டபிளி அண்ட் வி வில், எப்படி சொல்றது, வி ஹேவ் டு பி ப்ரௌட், அவ்வளோதான் சொல்கிறேனே. நம்ம வந்து ஒரு சிட்டி மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டீமை வந்து கடைசி நாள் வரைக்கும் கூட்டு போய் ஐ திங்க் வி கம்பீட்டட் வெல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வி ஹேவ் டு பி ப்ரௌட் அண்ட் நெக்ஸ்ட் சீசன் ஐ திங்க் வில் ஹேவ் அ ஹை சான்ஸ் டு வின் இட். ஏன்னா அதான் எனக்கு தோணுது. இந்த சீசன் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் சீசன் நம்ம வந்து we can win because again we'll strengthen the squad. இந்த இன்னுமே டெக்லான் ரைஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்குலாம் வந்து they'll have that எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஓடிகார்ட் சாக்காக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒழிய இப்போ போன சீசன் வந்தவங்களுக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் டெக்லான் ரைஸ்லாம் ஒரு ரயில் ரேஸ்லேயே இருந்திருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீசன் வில் கோ அகைன், அவ்வளோதான். we have to be proud and we have to push ourselves, அவ்வளோதான். until we win அட்லீஸ்ட் ஒரு டிராஃபி வின் பண்ற வரைக்கும் we have to push ourselves. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா இருக்கிறது ஒரு பெரிய ஆஸ்க் தான். பட் ஒரு பிரீமியர் லீக் வின் பண்ற வரைக்கும் நம்ம கன்சிஸ்டண்டா இருக்கணும். அது வந்து எவர்டன்ங்கிறது ஒரு அனதர் மேட்ச், அவ்வளோதான். ரூத்லெஸ்ஸா ஃபினிஷ் பண்றோம், அதுக்கப்புறம் நமக்கு தலையில என்ன எழுதி இருக்கோ அது நடக்கும் சண்டே. அண்ட் லைக் ஐ திங்க் ஐ காட் ஒன் ப்ரெடிக்ஷன் ரைட். 30 கோல்ஸ் தான் கன்சீட் பண்ணுவோம்னு சொன்னேன். we have conceded only 28 goals this season. I think more probably Sunday one concede பண்ண மாட்டோம். You said we will finish first and United will finish 7th. நான் வந்து 90 points சொன்னேன். 90 points first சொன்னேன். யுனைடெட் 7th சொன்னேன். ப்ராபபிலி யுனைடெட் 8th, நம்ம செகண்ட் தான் இப்ப நிலைமையில. சோ வெரி க்ளோஸ். ஐ திங்க் யாருக்கு தெரியும், பட் என்ன நடக்கலாம். பட் yeah. So you said what's your prediction? 4-0. 4-0. சரி, before you go, யாரு player of the season that you want to give? Player of the season Saka தான் bro, undoubtedly. He's the best player for us this season, despite the attacking flaws. அப்புறம் டெக்லன் ரைஸ் சொல்லுவேன், அதுக்கப்புறம் மேபி ஓடிகார்ட் ஆர் ஹவர்ட்ஸ், அது யாரும் சொல்லிக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு சாக்கா தான் வந்து பிளேயர் ஆஃப் தி சீசன். அவன் வந்து தனியால வந்து நிறைய கேம்ஸ் மாத்திருக்கான். அவன் வந்து வெளியில தெரியாம இருக்கலாம் ஸ்டாட்ஸ் படி, பட் அவன் வந்து இந்த கேம்ல வந்து அவன் நிறைய பண்ணியிருக்கான் ஆக்சுவலா. ஏன்னா அவன் ஒரு டாக்டிக்கலா பேசணும்னா வந்து ஓடிகார்ட் கூட ஆடுறப்போ நான் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். அவனுக்கு நிறைய பால்ஸ் போறதில்ல, ஆங்கிள்ஸ் போறதில்லன்ட்டு. பட் அதையும் மீறி அவன் நிறைய கோல்ஸ் அவன் வந்து ஸ்டெப் அப் பண்ணி பெனால்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணதே இல்லை. அவன் எடுக்கிற பெனால்டி எல்லாம் வந்து ஒரு ஹாரிகேன் லெவலுக்கு எடுக்கிறான் இந்த சீசன். இந்த குவாலிட்டி ஆஃப் த பெனால்டிஸ் எல்லாம் வந்து பயங்கரமா எடுக்கிறாங்க. ஸோ ஐ வுட் கிவ் சாக்கா. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து டெக்லன் ரைஸ். டெக்லன் ரைஸ் வந்து
அவன் சரியான சீசன், ஃபர்ஸ்ட் சீசன் நான் எதிர்பார்த்தேன். பட் எனிவே, பட் அவன் அட்டாக்கிங் அவுட்புட்லயும் செம்ம இது. அண்ட் இந்த ஓடிகார்ட் ஆஸ் யூஷுவல் நல்ல சீசன் தான். பட் அவங்ககிட்ட நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன். பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். பட் எனிவே நல்ல சீசன். அண்ட் ஹவர்ட்ஸ் ஆல்சோ ஐ செட் லைக் ஹில் கெட் 15 goals அசிஸ்ட். அண்ட் ஐ திங்க் he already got that நினைக்கிறேன். ஸோ எனிவே ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் ஹவர்ட்ஸோட அடுத்த பீஸ்ட் சீசன் எதிர்பார்க்கலாம். 25 goals அசிஸ்ட் எதிர்பார்க்கலாம் ஆல் காம்படிஷன்ஸ்ல. சூப்பர், நைஸ். ஓகே ஆகாஷ், தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. Sure, let's hope we Yeah. can Yeah, see you for the மண்டே review. ஒரு கலவரமா பார்ப்போம். சரி, கலவரமான காட்சி நடந்தா பார்ப்போம். பாப்போம் முடிவே பண்ணிட்டான் அவன். அவன் கலவரமா பாப்ப முடிவே ஐயா பண்ணிட்டான். போய் சாமி கும்பிடியா, போய் தெய்வத்தை கும்பிட்டு எந்த போய் சாமி கும்பிடு போ, முதல்ல போய் கோவிலுக்கு சாமி கிளம்பியா கும்பிட்டு நீ. என்ன யோ ஆகும் நீ பாப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் காசி போயா. நீங்க வந்து ஸ்பர்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கெல்லாம் நீங்க வந்து வரவே கூடாது. போய் முதல்ல தலை நான் முழுங்க போறேன் கசப்பு. போறேன் காசிக்கு நான் போறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வரேன். போயிட்டு நான் பாவக்காயை விட்டுட்டு வந்துடுறேன் காசிக்கு போயிட்டு. சந்தோஷமா? ரைட், ஓகே, ரைட். சரி பாஸ், ஓகே. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆகாஷ், தேங்க்யூ so much. சரி மாதன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, எனி மெசேஜ் டு தி பாய்ஸ் ஃபைனல் டே ஆஃப் தி சீசன்? ஆக்சுவலா நம்ம ஹாஃப் ஆஃப் த சீசன்ல வெஸ்டாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாமோட மேட்ச் ஜோத்தோம் இல்லையா? அப்போது நம்ம இது வாட்ஸ்அப் குரூப்ல பயங்கரமா மெசேஜ் போயிட்டு இருந்தது. ஆமா, எல்லாருமே வந்து ரொம்ப நானும் ஒரு டவுன், கல்பிரிட் தான். சொல்லுங்க. எல்லாருமே டவுனா இருந்தாங்க. பட் எனக்கு அந்த டைம்லயுமே வந்து நம்பிக்கை இருந்தது. வி வில் பி ஃபினிஷிங், வில் பி இந்த டைட்டில் கண்டென்ஷன் டில் த லாஸ்ட் டே அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி அப்போது அருண் கூட அதே மாதிரி ஆகாஷ் கூடலாம் வந்துட்டு தனியாக வந்து நான் பேசியிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக. ஏன் இப்போ நீ வந்து பாரு, கடைசி லாஸ்ட் 2 weeksல வந்துட்டு வி வில் பி இன் எதர் செகண்ட் ஆர் தேர்ட் பொசிஷன் அண்ட் வில் பி ஸ்டில் ஃபைட்டிங் ஃபார் த டைட்டில்னு. ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு. வி ஆர் இன் த டைட்டில். அதே மாதிரி லாஸ்ட் டேவும் இருக்கும். ஐ ஸ்டில் பிலீவ் வி வில் வின் தி லீக். சூப்பர் சூப்பர், சீரியஸா ஐ எம் சொல்றேன், ஐ ஸ்டில் பிலீவ் வி வில் வின் தி லீக். கோவிலுக்கு கிளம்புங்க, நீங்க அர்ஜென்ட்டா கோவிலுக்கு கிளம்புங்க. கிளம்புங்க actually- கிளம்புங்க. இல்ல ஆக்சுவலி மாதன் ப்ரோ, பிஃபோர் யூ சே எனிதிங், நீங்க தான் வந்து சீசன் ஃபுல்லா ரொம்ப பாசிட்டிவா இருந்தீங்க. நீங்க ரேமன் ப்ரோ, நான் உங்க 2 பேருக்காக நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். வடலண்டன் fan I want to awardsல see most your face optimistic- after we win, but again I'm not over hyping it. இல்ல வடலண்டன் ஃபேன் அவார்ட்ஸ்ல வந்து மாதவன் ப்ரோக்கு தான் மோஸ்ட் ஆப்டிமிஸ்டிக் ஃபேன் ஆஃப் தி இயர் அவார்டு. இல்ல என்ன சொல்றதுன்னா, ஐம் ப்ரௌட் ஆஃப் த பாய்ஸ். பட் நான் ஹைப் பண்ணணும்னு ஆசைப்படல. பட் நீங்க வந்து நல்ல மனசு, ரொம்ப மாசமா வந்து சீசன் பிகினிங்ல இருந்து நீங்க பாசிட்டிவா தான் இருக்கீங்க. உங்களுக்காக நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சொல்லுங்க மாதவன், கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஆக்சுவலா ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து திஸ் இஸ் அவர் இயர்னு தோணிக்கிட்டே இருந்தது. ஈவன் வென் வி வேர் டவுன் அந்த ஃபுல்லாம் கேமுக்கு அப்புறம்லாம் வந்து ஈவன் ஐ வாஸ் வெரி டிஜெக்டட், பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் வி வில் பி பேக் அப்படின்னு. அண்ட் ஐ ஸ்டில் ஃபெல்ட் திஸ் இஸ் அவர் இயர். ஸோ அது வந்து அந்த ஃபீலிங் எனக்கு போகவே இல்லை. ஸோ லாஸ்ட் டே பார்ப்போம். இதுக்கு மேலே பேச வேணாம் அதை பற்றி. லெட்ஸ் see. We will focus on our game. க்ளோஸ் பண்ணிட்டு தென் அதுலேயே வந்து ஸோ திஸ் கேம்ல வந்து உடலே வந்து கொஞ்சம் நர்வஸ்னஸாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த 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 மேட்சையும் பார்ப்பாங்க, இங்கேயும் பார்ப்பாங்க, என்ன நடக்குதுன்னு ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸ் என்ஜாய் அவர் மேட்ச் அண்ட் வெயிட் ஃபார் த லாஸ்ட் 5-10 minutes என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நைஸ். பாலாஜி ப்ரோ, your turn. சொல்லுங்க, what any message that you want to give to your boys? But sorry, before that, Balaji, Madan bro, sorry, player of the season for you. For me, offensive players சொல்லலாம், but for me Gabriel and then Saliba. சூப்பர் சூப்பர். ஓகே பாலாஜி ப்ரோ சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து சொல்றதுக்கு முன்னாடி நம்ம திரும்ப ஃபுல்லா மேட்சை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம மறந்து போன விஷயத்தை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு என் மனசுக்குள்ள ஆடாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த நியூகாசல் மேட்சை பத்தியும், அந்த ஆஸ்டன் வில்லா அவே மேட்ச் பத்தியும், அதுல வந்து ரெஃபரிகள் பண்ண குளறுபடிகள் பத்தியும். ஆனா அதெல்லாம் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆச்சுன்னா வி வுட் பி இன் ஆல்ரெடி இன் கண்டென்ஷன் ஆர் ஆல்ரெடி லீடிங். ஸோ அந்த 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 விஷயங்களை நம்ம வி டோன்ட் கன்சிடர். நமக்கு நடந்த இன்ஜஸ்டிஸ் பத்தி நம்ம வி டேக் இட் அப்படியே தொடச்சு விட்டு போயிடுறோம். நம்ம தோத்த மேட்சை பத்தி தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடும். அந்த தாட் ப்ராசஸ்லேயே தெரியுது நமக்கு எவ்வளவு அநீதி நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. நம்ம கரெக்டா இருக்கோமான்றதை மட்டும் தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்ன்றது நல்லா தெரியுது. Actually we are pushed towards that mentality now. ஆமா. சோ அந்த மென்டாலிட்டி வந்து
மென்டாலிட்டி வந்து அடுத்த லெவல் நம்ம போயிட்டோம். அந்த கல்ச்சர்ல வந்து வி ஹவ் இன்கிரைன்ட். அது வந்து நல்ல, ஏன்னா நான் ட்விட்டர் பாக்குறேன், வழக்கம் போல மெல்டவுன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப நிறைய பேர் வந்து தி அண்டர்ஸ்டாண்ட் என்ன நம்ம எவ்வளவு பெருசா அச்சீவ் பண்ணியிருக்கோன்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா ஆர்சனல் ஃபேன்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ஹேவ் மெச்சூர்ட். கொஞ்சம் ரியாக்ஷனரி பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி நடந்திருக்கு. அதுதான் பிக்கெஸ்ட் சேஞ்சா நான் பாக்குறேன் போன சீசன் டு இந்த சீசனுக்கும். பாய்ஸ் பத்தி நான் சொல்லணும்னா அவனுங்க வந்து என்ன சொல்றது, அவனுங்க எல்லாருமே வந்து ஒரு விதத்துல ரொம்ப ரொம்ப நல்ல பெருசா கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கானுங்க. ஒரு கிவியரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு நம்ம ஒரு மேட்ச் ஆன இந்த பிளேயரா கூட இருக்கலாம், ஃபேபியோ வியரா கூட இருக்கலாம். தே ஹவ் in moments they have come and they have done some justice, and we are actually going onwards and upwards தான். So very much proud of the team. அவங்களோட மெசேஜ் என்னன்னா keep going, we are always behind youன்றது தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே வந்து அது என்னது, இந்த தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்குன்னு வழங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். ஸோ டோட்டலி ப்ரௌட், ரொம்ப ப்ரௌட் ஆஃப் தெம், of this bunch of young guys who are competing with some giant juggernauts. Man City மாதிரி ஒரு ஆயில் ரன் கிளப்போட 115 சார்ஜோட இருக்கிற டீமோட, ஃபுல் சார்ஜ்ல இருக்கிற டீமோட கம்பீட் பண்றதே பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் இன்ஜஸ்டிஸ் வி ஆர் ஸ்டில் இன் த சமிட். ஸோ அதுவே நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஆஃப் த சீசன் ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியல. எனக்கு ரொம்ப மனசுல பட்ட பிளேயர் வந்து கேப்ரியல். ஏன்னா கேப்ரியல் டசன்ட் கெட் as much as credit as due. சலிபா பக்கத்துல இருக்கிறதுனால, பட் கேப்ரியல் has scored some important goals for us this season. அவன் வந்து அந்த ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கான் டிஃபென்ஸ்க்கு. ஒரு கிளியரன்ஸை பண்ணிட்டு அவன் எகிரி குதிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து ஐ சி தட். அதான் மென்டாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஓடகார்டோட ப்ரெஸ்ஸிங்கும், அது என்ன சொல்றது, ஒரு பர்சிஸ்டன்ஸு, டெனேசியஸ், அந்த ஓடிக்கிட்டே இருப்பான், ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். எவ்வளோ நேரம் அது ஜெயிக்கிற மேட்சா இருக்கலாம், இல்லை டிராவ் ஆன மேட்சா இருக்கலாம், இவங்க கெப்ட் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். லீடர் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். ஸோ இஸ் செட்டிங் அன் எக்ஸாம்பிள். அது வந்து இஸ் டேக்கன் திஸ் கேம் நெக்ஸ்ட் லெவல். சில கிரேசி சான்சஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கான். அஃப்கோர்ஸ் வி டிட்ன்ட் finish that well enough, but next season I'm hoping அந்த கெமிஸ்ட்ரி டெவலப் ஆக எல்லா பிசிக்ஸும் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவங்க 2 பேரை தான் சொல்றேன். அண்ட் தேர்ட் பர்சன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை வந்து நம்ம அவ்வளோ பேச மாட்டோம், டேவிட் ராயா. அவன் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கான், இன்னும் கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கிறான். ஆனால் ஐ எம் சீயிங் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அவன் டாப் பிளேயரா வருவான்னு எனக்கு தோணுது. ஸோ I'm wishing all these guys a very well deserved season. Whatever happens on the final day, but you have done us already proud. So in spite of injuries, in spite of all these commotions and emotions, you have made us very very happy. So yeah, all good vibes on. Yeah, wonderful, nice Balaji bro. Kashyap, மனசுல இருக்கிற அப்படியே சொல்லுப்பா. எண்ட் ஆஃப் சீசன் பசங்க, ஏன்னா நீயும் ரொம்ப பாசிட்டிவா இருந்த கஷ்யப். நத்திங் சி, நமக்குள்ள நம்ம பேசிக்குவோம், நிறைய விஷயம் பேசிக்குவோம் டெய்லி. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறோமோ சரி, நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசுறோமோ சரி, கரெக்டா நான்லாம் சிங்கிளா ஒன்றும் இருக்கேன். எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நான் முதல்ல சொல்லுவேன், இதை பாரு, நான் இந்த கிளப் மேல பொண்ணை பைத்தியமா இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் கிளப். உன்கிட்ட நான் பேசுறோம் இல்லையோ, என் ஆபீஸ் டைம்ல சரி, நான் காலைல ஏந்திருக்கும் போது சரி, ஃபர்ஸ்ட் பேசுறது நம்ம பசங்க கூட தான். சோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ப்ரோ. இல்ல பட் இருந்தா சொல்றேன். பட் எனிவே கஷ்யப், நீ சொல்லுப்பா, வாட் டு யூ ஃபீல் அண்ட் ஹவ் யூ ஃபீல் அபௌட் தி பாய்ஸ்? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே ப்ரோ, ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் தி பாய்ஸ். நான் ஆக்சுவலா இந்த வருஷம் UCL PL ரெண்டுமே ஜெயிப்போம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், டு பி ஆனஸ்ட். இந்த கேள்வி honestly I was இல்ல I was confident, to be honest. இந்த கேள்வி கேட்டோம் இல்ல ப்ரோ, நான் honest-ஆ சொல்லிட்டு தான் சொல்லுங்க. நான் from
ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரி ஐ வாஸ் சேயிங் ம். நம்ம யூசிஎல் பிஎல் ரெண்டுமே ஜெயிப்போம் அப்படின்னு. ஆ. ரெண்டுமே ஜெயிக்க மாட்டோங்கிற மாதிரி நிலைமையில இருக்கு. பட் ஐ ஹோப் பிஎல் ஆச்சு அட்லீஸ்ட் வி ஹோப்ஃபுல்லி சம் மிரக்கிள் ஆ. ஹேப்பன்ஸ். பட் ப்ரோ டெஃபினெட்லி எனக்கு எங்க தெரியுமா வந்து இந்த டீம் வந்து திஸ் டீம் இஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் ஆ. ஃபக் யூ, நாங்க இங்க இருக்கோம்டா ஓத்தா, இனிமே நாங்க தான்டா, நம்ம குரூப் டிஎன்ஏ குரூப்போட லோகோல இனிமே இருக்கும்ல ஓத்தா, இனிமே நாங்க தான்டா அப்படின்னு. அது வந்து நான் எப்ப பார்த்தேன்னா பேயான்ல வந்து 1-0 தோத்தப்பே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே நாங்க தான்டா அடுத்த வருஷம் த்ரூ அவுட் யூரோப், த்ரூ அவுட் இங்கிலாந்து நம்ம தான். ஸோ ஐ எம் வெரி வெரி ஆப்டிமிஸ்டிக். ரியலி ப்ரௌட் ஆஃப் த பாய்ஸ் ஃபார் பிரிங்கிங் இட் ஸோ ஃபார். ம். நம்ம கேம் மட்டும்தான் நம்ம கையில. ஆ. பட் யா ப்ரோ ஐ எம் ரியலி இஃப் டெஸ்டினி எழுதி இருக்கு அப்படின்னா ம். டெஃபினெட்லி வி வில் பி தேர். as far as player of the season is concerned, என்னை பொறுத்த மட்டும் பென் ஒயிட் ப்ரோ. பிகாஸ் அவன் வந்து வேற லெவல் ஆடி இருக்கான் இந்த சீசன். he has played almost every minute, barring 1 or 2 games. ஏதோ இல்ல, எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் லீக்லயும் எல்லா கேம்ஸும் ஆனா, சாம்பியன்ஸ் லீகும் சரி, எல்லா காம்படிஷன்ஸ்லயும் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸும் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ அவைலபிலிட்டி இஸ் த பிக்கஸ்ட் எபிலிட்டி. So Yeah. Ben White has always been available, and every game he is putting a 7.58. Barring 1 or 2 games, எல்லா கேம்ஸ்லயுமே 7.5 or 8 கொடுத்துருக்கான். ஸோ யா ப்ரோ என்னை பொறுத்த மட்டும் பிளேயர் ஆஃப் த சீசன்னா பென் ஒயிட் தான். அண்ட் ஐ லவ் த கைஸ் ஷிட்ஹவுசரி. எனக்கு அவனை வேற என்ன இதுவா இருந்தாலும் இருக்கட்டும் ப்ரோ, எனக்கு அவன் ஷிட்ஹவுசரி ரொம்ப பிடிக்கும். போயிட்டு இந்த நெட்டோவை வந்து கிளவுஸை பிடிச்சி, இந்த விகாரியோட கிளவுஸை வந்து கழட்டி விடுறது, நெட்டோவை வந்து பிடிச்சி தள்ளி விடுறது, குக்குரெல்லாவை தூக்கி பெல்லி டு பெல்லி சூப்ளெக்ஸ் போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அதான் பிடிச்சு அது வந்து இந்த சில்மிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பென் ஒயிட் கிட்ட. இல்ல வந்து முதல்ல எல்லாம் வந்து ஆர்சனல் ஆர் டூ சாஃப்ட் அப்படி இப்படிம்பானுங்க. நம்ம பண்ணா மட்டும் இவனுங்களுக்கு வந்து எரியுது. சாவட்டம், தப்பே கிடையாது. தம்பி பென் ஒயிட் இன்னும் நிறைய பண்ணணும் நீ அடுத்த சீசன். அதெல்லாம் நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும். அடுத்த சீசன் ஒண்ணும் இல்ல ப்ரோ, நம்ம சிட்டியோட ஆடும்போது கைல் வாக்கரையும் அட்ரஸ் பண்ணி ஏதாச்சும் சில்விசம் போனா சூப்பரா இருக்கும். போதும் நான் கேப்ப இப்ப நான் ரொம்ப ஓவரா கேள்வி கேட்டதுக்கு இல்ல கைல் வாக்கர் வந்து அடுத்த சீசன் வந்து சிட்டி கிட்ட இருக்கானான்னு பாப்போம். இல்ல அவன் ரொம்ப ஓவரா பேசுறான் கைல் வாக்கர். சரியான ப்ரோ, அதான் சொல்றேன்ல, எவ்வளவுதான் சிட்டிக்கு போய் டிராஃபி ஜெயிச்சாலும் ஸ்பர்ஸ் இன்னும் அவனோட மண்டையை விட்டு போவே இல்லை பாத்தீங்களா? எனக்கு அதுதான் அது அந்த கிளப்போட ஹிஸ்டரி. சரி, ஓகே கஷ்டப், thank you so much. சூப்பரா சொன்னீங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சிம்பிள். for me is that நான் வந்து ஆர்சனலை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அப்புறம் 2000 நம்ம எப்போ எமிரேட்ஸ் மூவ் பண்ணமோ அன்னிலேருந்து வந்து இட் ஹஸ் பீன் அ டஃப் டைம். ஆஃப்கோர்ஸ் எஃப்ஏ கப்ஸ் வின்ஸ் இருக்கு, நிறையா ஃபேன்ஸ், நம்ம ஃபேன்ஸ்குள்ளேயே நிறையா வந்து ஒரு டிப்ரெஷன் பீரியட் தான் போயிருக்கோம். நம்மளாம் 8வது முடித்தோம், 5வது முடித்தோம், கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போலாம் வந்து லிவர்பூல் சிட்டிலாம் வந்து டைட்டில் ஜெயிக்கும் போது எனக்கும் தோணும், சே நம்மளாம் ஜெயிக்கலையா அப்படின்னு. பட் அந்த டிப்ரெஷன் டைம்லாம் தாண்டி இப்போ கடந்த ஒரு 3 வருஷமா ஐ ஃபீல் ஸோ கனெக்டட் டு த கிளப், ஐ ஃபீல் ஸோ கனெக்டட் டு த பிளேயர்ஸ். எனக்கு வந்து இப்போ நம்ம பாலாஜி ப்ரோ, மாதன் ப்ரோ, கஷ்யப் மாதிரி, ஆகாஷ் மாதிரி நிறைய பிரதர்ஸ் வந்திருக்காங்க. நான் டெய்லி வந்து அகெயின் நான் யாருக்கிட்ட பேசுகிறேன்னா இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லெவல் போயிட்டு இருக்கு. இந்த வடலண்டன் ஃபேமிலி, அருண் ப்ரோ, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி ஆயிட்டாங்க எனக்கு. ஸோ இப்போ கேம் டே, மேட்ச் டேனா வந்து ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு வாட்ச் மை பாய்ஸ். I really look forward to watch my boys, and the excitement for me is still there. அது வந்து எனக்கு எப்போதுமே இருக்கு. எனக்கு இந்த வாரம் வந்து என்ன நடக்குதோ இல்லையோ, எனக்கு என்ன இன்னொரு ஒர்த்தம் இருக்கு பர்சனலா. ஐயோ இதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் நம்ம ஆர்சனல் பார்க்க மாட்டோமே, ஐயோ நான் கிச்சோ வார வாரம் வந்து ஆர்சனல் பாருக்கு போவேன், ஆர்சனலோட ஃபேன்ஸ் கூடலாம் சேர்ந்து உட்காந்து பார்ப்பேன். இந்த சீசன் நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்காங்க, 6-0 5-0 இதெல்லாம். சே இன்னும் 2 மாசம் நான் பார்க்க மாட்டோமே, அந்த ஒரு இதுதான் எனக்கு இருக்கு. So more than the trophies, more than the points, Arteta, the team, the whole club has given me that excitement to keep on like
இந்த வாரம் மேட்சா, எப்போ மேட்ச்சு, ஓகே இந்த மேட்ச்னா அடுத்த நாள் லீவ் போடணும், லீவ் போட்டு இந்த மேட்சை பார்க்கணும். மேட்ச் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அண்ட் ஐ ரியலி சி லாட் ஆஃப் யங் கிட்ஸ் ஆஸ்தலை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களாம் என்னை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எனக்கு மனசுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இப்ப நான்லாம் வந்து ஆர்சனல் பார்க்கும்போது, இப்ப 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 க க மாதன் ப்ரோ, பாலாஜி ப்ரோ பார்க்கும்போது, அட்லீஸ்ட் நம்ம டைட்டில் ஜெயிச்சுட்டு இருந்தோம். ஒரு இன்விசிபிளும் ஜெயிச்சுட்டு இருந்தோம். இந்த பசங்கலாம் வந்து சின்ன பசங்க தான். ஒரு 12 வயசு, 10 வயசு அந்த மாரி. ஆர்சனல ஏன் பிடிக்கும்னு கேட்டா, அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. பட் இந்த பசங்கலாம் ஆர்சனல் ஃபேனா இருக்கும்போது, "ஏய் சூப்பர்ரா! நம்ம நல்லா வந்துகிட்டு இருக்கோம்டா. இந்த பசங்கலாம் வந்து ஐ திங்க் தி ஃபியூச்சர் இஸ் கிரேட்" அப்படின்னு. ஸோ அதான் தான். ஐ ஜஸ்ட் வாண்ட் the future to be great. I'm so proud of this team. Whatever happened is Sunday. My player of the season, I would say Declan Rice. இது என்னமோ தெரியல. அவன் வந்ததுலேருந்து இந்த அஃப்கோர்ஸ் சாக்காவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், ஆடகாட்டும் மெயின் ரீசன் தான். பட் ரைஸ் வந்து எனக்கு என்னமோ லைக் அவன் வந்ததுலேருந்து இந்த டீமுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஸ்டார் வந்த மாதிரி இருக்கு, ஒரு பிரைட் வந்த மாதிரி இருக்கு. ஸோ really like him. So okay, so thank you guys. Before we go in the Richard Masters Premier League chairman வந்து நம்ம கேமுக்கு வராராம். எனக்கு என்ன ஒன்றும் புரியல. நியாயமா பார்த்தா அவர் வந்து சிட்டி மேட்சுக்கு தான் போனோம். எதுக்கு நம்ம கிட்ட வராரு சொல்லுங்க பாலாஜி ப்ரோ, சொல்லுங்க. எதுக்கா இருக்கும் அந்த இன்வின்சிபிள் பீப்புள் வந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டேஷன் இருக்கு. ஸோ ஃபெலிசிட்டேஷன் இருக்கு. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 20 years ஆஃப் இன்வின்சிபிள்ஸ் வந்து ஆர்சனல் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்றதா இருக்கு. ஸோ மேட்ச் முடிஞ்ச உடனே அது ஒரு இது இருக்கு. ஆனா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம விட்டுட்டோம் ப்ரோ இந்த காலில். ஆக்சுவலா வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்பெயின்ல வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அதான் இப்போ இந்தியால வந்து ஸ்பெயினோட பாரத் ரத்னா, ஸ்பெயினோட பாரத் ரத்னா அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஆனா அந்த மனுஷன் வந்து அதை வாங்கிட்டு ஒண்ணுமே இல்லாம சாதாரண வந்துட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது நான் ஜஸ்ட் ஹானர்ட் அவ்வளவுதான், இது ஏதாவது உங்களை மாத்துமான்னு கேட்டதுக்கு இல்ல நான் இப்படி இருக்க மாதிரி தான் இருப்பேன், இது வந்து ஒரு ஹானர் அவ்வளவுதான், அதை பொறுத்த அதை தவிர நான் எனக்கு வந்து அதை ஒரு பெரிய இதுவா எடுத்துக்க பொறுப்பு இல்லை எனக்கு. அப்போ சண்டே மேட்சை பத்தி தான் கேட்டாங்க. we have come very close and I'm hoping for the magic அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸோ அந்த மேஜிக்கா ஹோப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் தட் வண்டர். மரணன் சார்பாக மிக்கேல் ஆர்டெட்டாவுக்கு இசபெல்லா பட்டம் வந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஹானர் வாங்குறதுக்கு ஒய்ஃபை கூட்டு போயிருக்காரு, நம்ம அசிஸ்டன்ட் கோச்சஸ் எல்லாத்தையும் கூட்டு போயிருக்காரு. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. அதான் சொல்றேன், வானத்தை போல மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாரும் கார்த்திகை. அதான் அந்த கல்ச்சர் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அதனால வந்து ஒரு ஃபேமிலி கல்ச்சர் ஆர்சனல்ல ஃபார்ம் ஆயிட்டு தான் இருக்கு. சோ அது நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீசன் ரிவ்யூல வந்து நான் ஆக்சுவலா வந்து ஆர்டெட்டாவோட 5 ஃபேஸஸ் பத்தி ஒரு ட்வீட் படிச்சேன். ரொம்ப அருமையா மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஒருத்தர் ட்விட்டர் பகுதியில வந்து ஆர்சனல் வந்து 5 ஃபேஸஸ் ஆஃப் எப்படி இதை பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காரு. அதுல வந்து we are already in phase 3 and trying to go to phase 4ன்றது தான் கான்செப்ட். ஆனா அதை பத்தி டீட்டெயிலா வந்து ரிவ்யூல பேசுவோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஏன் அப்படி வந்து மத்த ஏதோ ஒரு மேனேஜர் வந்து ஏதோ ஒரு சக்சஸ் கொண்டு வந்தா ஏதோ ஒரு பிளேயர் கொண்டு வரலாம். ஆனா ஆர்டெட்டா இங்க வந்து என்ன பில்ட் பண்ண போறாருன்றத பத்தி அவர் ஒரு ஒப்பீனியன் பீஸ் கொடுத்திருந்தாரு. அதை பத்தி ரிவ்யூல பேசுவோம். ரிவ்யூல பேசுவோம் ஹோப்ஃபுல்லி வித் ஹால் சார். அந்த குலம் பிளேக் அவருடைய அவரே தான் அவர்ல இன்னொருத்தர் வந்து 5 ஃபேஸஸ் குலப்பிலகி நான் பார்க்கல. ஒருத்தர் 5 ஃபேஸஸ் பத்தி பேசியிருந்தாரு. அவர் வந்து இன்னும் கான்கிரீட்டா இந்த மாதிரி விஷயங்கள் இதைதான் பண்றாரு. அது வித் எக்ஸாம்பிளோட சொன்னார். இந்த இதுல நம்ம 4 நத்திங் சீரீஸை வச்சு அப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம பிளேயர் ரெக்ரூட்மெண்ட் வச்சு அந்த மாதிரி விஷயங்களோட எக்ஸாம்பிளோட சொன்னார். இந்த ஃபேஸ் தான் நடக்குது, இந்த ஃபேஸ் தான் நடந்திருக்கு, இந்த ஃபேஸ் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் ஐ வுட் ஆக்சுவலி அதை வந்து இன்னும் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம் ஹியர். பட் ரிவ்யூல நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ வாண்டட் டு ஷேர் தட் பிகாஸ் ஏன்னா ஆர்டெட்டா இஸ் நாட் ஜஸ்ட் another கோச். அது நிறைய பேருக்கு அது தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் கம் அண்ட் இஸ் பட் வாட் ஹி ஹஸ் டன் இஸ் a revolution in Arsenal. So அத பத்தி ஃபர்தரா பேசுவோம். ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல இது நாட் அன் ஆர்டினரி கோச்ன்ட்டு. இப்பயே வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து வின் பண்ணல, இந்த சீசன் வின் பண்ணல, நெக்ஸ்ட் சீசன் வின் பண்ணலன்னா
அவன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரைவல் ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. ஏன் அது எப்படி யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான் அவனை, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த எரிக் டென்கார்க வச்சுட்டு பேசுறவனுங்க எல்லாம் உட்காந்து வாயே திறக்க கூடாது, செருப்பால தான் அடிக்கணும் அவனுங்க. அதை பத்தி- So, யுனைடெட் அந்த ஒரு தாக்கப்பட்டாரா? வார்த்தை போதும். One bomb, total family close. So, அது தேவையில்லை நமக்கு. So, அவனுங்களை பத்தி குலைக்கிற நாய் குலைச்சிட்டு தான் இருக்கும். அதை பத்தி நம்ம கவலைப்படாது. சூரிய மாதிரி ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டே போவோம். யா அதான் சொல்றேன். சரி, ஸோ அதனால வந்து மக்களே, லெட்ஸ் ப்ரே, ப்ளீஸ் ப்ரே தட் இந்த சண்டே வந்து ஒரு மிரக்கல் நடக்கணும்னு. பட் நெவர்தலெஸ் சூப்பர் சீசன். ஆர்டேட்டா அண்ட் பிளேயர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, நம்மளும் வரலன்னு ஒரு ஃபேமிலி தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ரிவ்யூ எபிசோட்ஸ் இந்த சீசன் முடியுது. இதோட ரொம்ப நன்றி பாலாஜி ப்ரோ, மாதன் ப்ரோ, கஷ்யப் ப்ரோ, நன்றி. இன்வின்சிபிள்ஸ் you guys. ஃபெலிசிட்டேஷனோட சேர்ந்து நம்மளும் பிஎல் வின் பண்ணுவோம்னு வேண்டிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ Come on, தேங்க்யூ Yuganas. கைஸ். கம் ஆன் யூகனஸ். Come on, you guys.